12 ஆட்கள் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 90 நாட்களில் முடிக்க இயலும். 8 ஆட்கள் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆட்கள், மணி நேரம், நாட்கள் இந்த மூணும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 12 ஆட்கள் 8 மணி நேரம் 90 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8 ஆட்கள் 12 மணி நேரத்தில் எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்தா 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். 2 எடுக்கும்போது ரெண்டுமே தெரிஞ்ச வேல்யூ ஒன்று, அப்புறம் ஒன்று தெரியாத வேல்யூ ஒன்று, இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் இந்த தெரிஞ்ச 3 வேல்யூவை வச்சு தெரியாத ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மணியையும் நாட்களையும் எடுத்துக்கிறணும். ரெண்டாவது இந்த ஆட்களையும் நாட்களையும் எடுத்துக்கிறணும். இப்போ ஃபஸ்ட்டு மணி நாட்களை பாருங்கள். மணி நேரம் நமக்கு இதில் கூடுதா? 8லேருந்து 12 மணி நேரம் கூட வேலை பார்க்குறாங்க. 8 மணி நேரம் வேலை பார்க்குறதுல 12 மணி நேரமாக கூட்டி வேலை பார்த்தாங்கன்னா நமக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சுடுவாங்க, நாள் குறையும். அப்போ மணி கூடுச்சுன்னா நாள் குறையும். ஒன்று கூடி இன்னொன்று குறையிறதுனால இது என்னது? எதிர் விகிதம். அப்போ இந்த மாதிரி கணக்கில் இதில் 90 மட்டும்தான் தெரியும், எக்ஸ் தெரியாது. அப்போ அந்த தெரிஞ்ச 90 அப்படியே வச்சுக்கிட்டு பெருக்கல், நமக்கு எதிர் விகிதம்னா இதில் உள்ளதை அப்படியே எழுதிடணும் மாற்றாமல், 8/12. நெக்ஸ்ட்டு பெருக்கல். இப்போ ஆட்களையும் நாட்களையும் எடுக்கணுமா? ஆட்கள் வந்து நமக்கு இதில் குறையுது. ஆள் கம்மியாக வேலை பார்த்தாங்கன்னா நாள் வந்து நமக்கு ரொம்ப இழுக்குமா? நாள் வந்து கூடிக்கிட்டே போகும். அப்போ ஆட்கள் கம்மியாக நாள் என்ன பண்ணுது? கூடுது. அப்போ ஒன்று கம்மியாகி இன்னொன்று கூடுனா அதுவுமே எதிர் விகிதம். எதிர் விகிதம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதை அப்படியே எடுத்து எந்த பொசிஷனில் இருக்கோ அதை அப்படியே எடுத்து 12/8ன்னு எழுதிருங்க. ஓகே, இதில் ஒரு மதிப்பு தான் தெரியும். அந்த தெரிஞ்ச ஒரு மதிப்பை மட்டும் 90ன்னு எழுதிட்டு பெருக்கல் போட்டுட்டு இதை எதிர் விகிதம்னா இதில் உள்ளதை மாறாமல் அப்படியே வகுத்தல் போட்டு எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணால் 1 8 8, 1 8 8, ஒரு 12 12, ஒரு 12 12. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 90 இருக்குது. அப்போ 90 நாட்களில் வேலையை முடிப்பாங்க.